अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। 43வது ஸ்லோகம். ஓஜஸ்தேஜோத்யுதிகரஹ எனக்கூடியதான 275வது நாமா. அதானுடைய நாமாக்கள்ல பகவன் நாமாவை அனுசந்தானம் பண்ணினாலே மனுஷனுடைய ஜென்மா கடத்தேறும். பல பிறவைகள்ல அவன் பிறந்து இருந்து சம்சாரத்துல தாபத்தை அடைஞ்சுட்டு இருக்கான். ஒண்ணுக்கு வரக்கூடியதான வழியானது தெரியல. அப்படி இருக்கக்கூடியதான அவனுக்கு ஒரு வழியை காட்டி மறுபடியும் இந்த சம்சாரத்துல தத்தளிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு உபாயமானது வேதம் சொல்லியிருக்கு. அந்த சொல்லக்கூடியதான உபாயங்கள்ல நாம பாராயண பிரீதா பகவானுக்கு நாமாக்களை சொன்னா போதும். கலவு சங்கீர்த்திய கேசவம். மற்ற யுகங்கள்ல தியானம் பண்ணணும், தபசு பண்ணணும், தானங்கள்லாம் பண்ணணும். ஆனா கலியுகத்துல வெறுமன பேசினா போதும், பகவான் நாமாவை சொன்னா போதும். நாமாவுக்கு அவ்வளவு மகிமை இருக்குன்னு சொல்ற. அந்த நாமாவை சொல்லும் பொழுது அந்த நாமாக்களுடைய அர்த்தத்தை புரிஞ்சுன்னு சொன்னா இன்னும் விசேஷம் சார். ஏன்னா இந்த அர்த்தமானது மனுஷருக்கு உபனிஷத் அர்த்தத்தை ஞாபகப்படுத்தும். இந்த நாமாக்களை சொல்லும் பொழுது பீஷ்மாச்சாரியர் யானி நாமானி கவுனானி விக்யாதானி மகாத்மனா, எந்த நாமாக்கள் வேதங்களில் முன்னாலேயே தெரிஞ்சிருக்கோ அந்த நாமாக்களைத்தான் நான் சொல்லுகிறேன். ஆகையால் இது வேதத்தில் இருக்கக்கூடியதான தத்துவத்தை புரிந்து கொண்டு அதுல இருக்கக்கூடியதான அழகான அந்த ஸ்வரூபத்தை இங்க நான் உங்களுக்கு பிரித்து சொல்றேன் அப்படின்னு இருக்கிறேன். ஆகையால் அந்த நாமாக்கள்ல சிதிவிஷ்டா பிரகாசனா வரைக்கும் பார்த்தோம். பிரகாசஸ்வரூபமாக இருக்கிறவர் பகவானுக்கு ஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு. அதுல பிரகாச வடிவமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம், சைத்தன்ய வடிவமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய நாமாவே பார்த்தோம். இப்ப அந்த பிரகாசத்திலேயே அவர் எப்படி அந்த பிரகாசத்தோட இருக்கார் அதை சொல்றதுக்கா ஓஜா தேஜா தியுதிதரா, ஓஜஸ் தேஜஸ் தியுதி எனக்கூடியதான மூன்றுகளையும் உடையவர் அப்படின்னு. நம்ம சரீரத்துல ஓஜஸ் இருக்கு, தேஜஸும் இருக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு. ஓஜஸ் அப்படின்னு என்ன? சாரீரிகமான ஒரு பலம், எந்த காரியத்தையும் செய்யக்கூடியதான தகுந்ததான ஒரு பலம் அது மனுஷனுக்கு இருக்கணும். அது இருக்க தொட்டுதான் எழுதுக்கிறோம், நடக்கிறோம், மற்ற எல்லா செயல்களையும் பண்றோம். இந்த ஓஜஸ்ங்கிறது உள்ள இருக்கக்கூடியதான இந்த சைத்தன்யத்தினால நமக்கு ஏற்பட்டது. இந்த ஓஜஸ்னாலதான் எவ்வளவுல நமக்கு கர்வம் ஜாஸ்தியா இருக்கும். நான் எந்த செயலையும் செய்வேன், எதையும் பண்ண முடியும், ஓடுவேன், எல்லாவற்றையும் அது எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் நான் தூக்குவேன், இப்படிப்பட்டதான ஒரு தைரியம் வருது பார்த்தா இது ஓஜஸ். சாரீரிகமான பலம் ஓஜஸ். கொஞ்ச நாள் ஆனா இந்த சாரீரிக பலமானது குறைஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கு மேல இன்னொரு பலம் இருக்கு, அது தேஜஸ்ன்னு பேரு. இந்த தேஜஸ்ங்கிறது வில் பவர். அந்த மனுஷனுக்கு உள்ள இருக்கக்கூடியதான ஒரு சக்தி. அதனால் நான் எதையும் பண்ண முடியும் எனக்கூடியதான ஒரு தைரியம். அந்த ஒரு சக்தியானது ஈஸ்வர அனுகிரகத்தினால்தான் கிடைக்கிறது. ரொம்ப பேருக்கு இவ்வளவு பெரிய காரியமா என்னால முடியாதுப்பா, ஆரம்பிச்சு பார்ப்போமே அப்படின்னு சில பேர் ஆரம்பிப்பார். இந்த தேஜஸ் பிராகல்யம் எல்லாமும் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் உண்டு. பகவான் எனக்கு அந்த சாமர்த்தியத்தை கொடுத்திருக்க அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கு பட்சல இதான் தேஜஸ்.
இதான் பிரம்மவர்ச்சஸ்ன்னு கூட சொல்றது. லீடர்ஷிப் குவாலிட்டி. யாராவது சொன்னா பண்ண முடியும், பண்ணுவோம், வாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு அறிவிக்கும். இண்டிவிஜுவலா நானே பண்றேன்னு இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணி அதனால அதிகமான ஒரு பலத்தை அடையக்கூடியதான சாமர்த்தியம். இது அடுத்ததாக இருக்கக்கூடியது தேஜஸ்ன்னு. ஓஜஸ் தேஜஸ் அப்புறம் தியுதி. தியுதினா புத்தி சக்தின்னு பேர். அந்த நாக் எந்த காரியத்தை முடியுமோ அந்த சமயத்துக்கு டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறது. இந்த மூணும் உள்ள இருக்கக்கூடியது அந்த பரம்பொருளால் தான் பண்ண முடிகிறது. சர்வமும் அவரால் தான் முடிகிறது. அந்த மூணும் அவரிடத்துல இருக்கு. அதனால்தான் அவருக்கு ஓஜஸ் தேஜோ தியுதிதரா. இத மூணு நாமாக்கள் தனித்தனியா சொல்லலாம். ஓஜோதரா, தேஜோதரா, தியுதிதரா அப்படின்னு சொல்லலாம். திதிமான் அப்படின்னு சொல்ல போறோம். ஆனா இது சொல்றதுக்கு என்ன, ஓஜஸ் தேஜோ தியுதிதரா அப்படி இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கு. அந்த ஒரு சைத்தன்யத்தின் இடத்துலதான் நமக்கு இத்தனையும் வருது. நமக்குள்ள இருக்கிற ஒரு சைத்தன்யம் என்னது என்று சொல்ல முடியாதான சைத்தன்யம், வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதான ஒரு சைத்தன்யம், நான் என்று மட்டும் அறியக்கூடியதான ஒரு சைத்தன்யம். அதுதான் மனசுலையும் புத்திலையும் சரீரத்திலையும் பிரதிபலனை கொடுத்து நமக்கு இப்படிப்பட்டதான திறமையெல்லாம் கொடுக்கிறது. ஏன் பகவானுக்கு என்ன பேரு, ஓஜஸ் தேஜோ தியுதிதரா. ஓஜஹா பிராண பலம். இந்த பிராணனுக்கு இருக்கிற பலம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் இந்த பிராணனுக்கு பலம் நமக்கு சாதாரணமாக தெரியல. அது வயசாக தெரியுது. உட்கார்ந்து நம்ம எழுதுகிறத நம்மளாலேயே முடியல. சின்ன வயசுல குதிச்சு எழுதுண்டோம், எதையும் பிடிச்சுக்காம எழுதுண்டோம். வயசாக பூமியை பிடிச்சுன்னு எழுதுக்கிறான், ரெண்டு கையும் ஊனி எழுதுக்கிறான். அதுவும் முடியாமல் அவ கொஞ்சம் சாய்ந்துட்டு வேற ஏதோ சேரையோ பிடிச்சுன்னு எழுதுக்கிறான். இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இன்னொருத்தர் கை கொடுத்தாதான் எழுதுக்க முடிகிறது. கீழே உட்கார்றது இல்லை, உட்கார்ந்தா எழுதுக்க முடியாதுன்னு ஒரு பயம். இப்படிப்பட்டதா இதெல்லாம் என்ன, பிராணனுடைய பலம். அந்த பிராணனுடைய பலம் இருக்கத்தோடு தான் நம்ம எல்லாத்தையும் எழுதுக்கிறோம். அந்த பிராண பலம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அதான் பிசிக்கல் பவர்னு சொல்றோம். அந்த சாரீரிகமான பலம் இருக்கு, இதுக்கு ஓஜஹான்னு. அப்ப தேஜஸ்ன்னு என்ன, சௌரியாதையோ குணா பிராகல்யம், நான் எதையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியமான ஒரு குணம் இருக்கு பார்த்தீங்களா, மனோதைரியம், வில் பவர்னு சொல்றது. இதை நான் எதையும் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் எனக்கு உண்டு, நான் பண்ணுவேன் எனக்கூடியதான ஒரு நம்பிக்கை. சில பேரால முடியும், இருந்தாலும் அவளுக்கு சொல்லணும். பண்ண முடியாதுன்னு அவன் அப்படி வெறுமனை உட்கார்ந்துட்டு இருப்பார். அனுமானுக்கு எந்த காரியமும் பண்ண சாமர்த்தியம் இருக்கு, ஆனா அவருக்கு ஞாபகப்படுத்தணும். ருஷி சாபத்தினால அப்படி ஏற்பட்டது. இதை பண்ண முடியும்னு சும்மா உட்கார்ந்துருப்பார். அனுமாரே நீர் பண்ணுவேன் அப்படின்னு சரி பண்றேன் அப்படின்னு சொல்றார். அதே போல இந்த மனுஷியாளுக்கு தைரியம், ஒரு பிராகல்யம் வரணும். அதுதான் சௌரியம்னு பேர். சௌரியம்னு யுத்தத்துல சண்டை போடுறது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் சௌரியம் இருக்கு. எதை நான் பண்ணுவேன் எனக்கூடியதான ஒரு நம்பிக்கை. மனுஷனுக்கு நம்பிக்கை இருந்தால் எல்லா காரியமும் முடியும். நம்பிக்கையை தளர விடப்படாது. அந்த நம்பிக்கையான நமக்கு கொடுக்கறது பகவானுடைய ஒரு கட்டாயம். பகவான் என்ன அனுகிரகம் பண்ணியிருக்கார், நிச்சயமா நான் இதை சாதிப்பேன் எனக்கூடியதான நம்பிக்கை நமக்கு வருவையானால் எதையும் சாதிக்கலாம். மனிதனுடைய மனதுல எவ்வளவு சக்தி இருக்கு, இன்னொரு உலகத்தை படைக்கக்கூடியதான சக்தி இருக்கு. ஆனா அந்த சக்தியை நான் உபயோகப்படுத்துறதில்லை. அதான் சௌரியம். தேஜ சௌரியாதையோ குணா. இதுக்கு அப்பாற்பட்டத டியூட்டி, புத்தி சக்தி. ஒரு மனுஷன் பார்த்ததுமே ஒரு அட்ராக்டிவ், அது போல குணங்கள். அது தீப்தி, டியூட்டி, தீப்தி, தாரயதி, இவைகள்லாம் அவர் தரிக்கிறார். யாரு, பகவான் மகாவிஷ்ணு தரிக்கிறார். ஆயால் அவருக்கு என்ன பேரு, ஓஜஸ் தேஜோ தியுதிதரா. இதுக்கு முன்னால திவிவேட்ட பிரகாசனா, பிரகாசத்தை கொடுக்கிறவர், பிரகாசசீலனா இருக்கார் அப்படின்னு சொன்னேன். அந்த பிரகாசத்தினுடைய பல கோணங்கள் இப்ப பார்த்தோம். பிறகு மறுபடியும் ஒண்ணு பிரகாசாத்மா, பிரகாச வடிவமாகவே இருக்கார் இவர். பிரகாசத்தினுடைய செயல்களை கண்டோம். ஒரு மனுஷனுக்கு சக்தி இருக்குமே ஆனால் சாரீரிகமான சக்தி, மானசிகமான ஒரு பலமும் புத்தி சக்தி இத்தனையும் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா இந்த சக்திகளுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியதான ஒரு தன்மை பிரகாசாத்மா, அது அடுத்த நாமம். இதுவே அதவா ஓஜஸ் தேஜா, இது நாமத்வயம். ஓஜான்னு ஒரு பேரு, தேஜான்னு ஒரு பேரு.
பலம் பலவதாம் சாம் தேஜஸ் தேஜஸ்வி நாமஹம் இது பகவத்வச்சனா. பகவான் 7ஆம் அத்தியாயத்துல பகவத்கீதையில முதல்ல விபூதியை கொடுத்தது அத்தியாயம். பகவான் தன்னுடைய விபூதியை முதல்ல சொல்ல ஆரம்பிச்சது 7ஆம் அத்தியாயத்தில் தான். அதுக்கு முன்னால 6 அத்தியாயங்கள் சொம்பதார்த்த விசாரமா போயிடுது. ஜீவனை பத்தி சொல்லக்கூடியதான அம்சம், பரமேஸ்வரனை சொல்லக்கூடியதான பகுதியானது 7ஆவது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கு. அந்த 7ஆவது அத்தியாயத்துல பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதியில் 2 பிரகிருதிகளை சொல்லி, இந்த பிரகிருதிகள் வடிவமாகத்தான் இவ்வுலகத்துக்கெல்லாம் நான் அதிபதியாக இருக்கேன், உலகத்தை படைக்கிறவராகவும் உலகத்தை அழிக்கிறவராகவும் உலகத்தை காப்பாற்றுவதாக நான் இருக்கேன் என்று சொல்லி, இன்னென்ன நிலையில என்ன நினைக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு விபூதிகளை ஒரு 4-5 ஸ்லோகத்துல சொல்ற. அதுல பலம் பலமதாம் பலிஷ்டாளா உலகத்துல யார் இருக்காளோ அவள் சரீரத்தில் இருக்கக்கூடியதான பலமாக நான் இருக்கேன். பலம் பகவான் தான் நான் பலவான்னு நாம சொல்லிக்கிறேன். அதே போல தேஜஸ் தேஜஸ்வி நாமஹம், தேஜஸ்விகளுக்குள்ள நான் தேஜஸ்வா இருக்கேன். நான் தேஜஸா இருக்க தொட்டுதான் அவரை தேஜஸ்வி நல்ல காரியம் பண்ணுவார் சார், எதை எடுத்தாலும் பண்ண முடியும் அவரால் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எதனால வருது, உள்ள என்னுடைய அனுகிரகம் இருப்பதனால்தான் அப்படிங்கிறத சொல்ற. இது பகவத் வச்சனார். தியுதியும் அப்ப தியுதினா என்னதுன்னு, ஞான லட்சணாம் தீப்திம் தாரயதே. ஞான லட்சணமான தீப்தி, ஞானஸ்வரூபமான ஒரு தீப்தி. இந்த அறிவும் இருக்கு, அது எல்லோருக்கும் இருக்கு. ஆனா அதை உபயோகப்படுத்துறது தான் சில பேருக்கு தெரியுது, சில பேருக்கு தெரியல. பிறந்ததுமே மனுஷியால் எல்லோருக்கும் புத்தியை வச்சுருக்க. ஆனா அந்த புத்தியில நம்ம எந்த அளவுக்கு உபயோகிக்கிறோம், எப்படி உபயோகிக்கிறோங்கிற விஷயத்தால் தான் எல்லோருக்கும் புத்தி இருக்கு. புத்தி இல்லாத व्यक्ति கிடையாது. ஆனா அது எப்படி ட்ரெயின் பண்ணணும் அது தெரியும். ரொம்ப பேர் பாருங்க அந்த விஷயத்துல ரொம்ப கேர்லெஸ்ஸா, படிக்கிறது இல்லை, படிச்சா ஏதோ தானோன்னு இருந்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த வழியில அந்த புத்திக்கு சரியான வழியில நம்ம சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அது தெரிஞ்சா எல்லோருமே பெரிய புத்தி பகவான் எல்லோருக்கும் கொடுத்திருக்க. ஆயன் திவ்யம் ஞான லட்சணாம் தீப்தியும் தாரயதே, அதை தரிக்கிறதுனால பகவானுக்கு ஓஜஸ் தேஜோதி தரஹா அப்படின்னு சொல்லும். அதற்கு பிறகு பிரகாசாத்மா, பிரகாசஸ்வரூபா ஆத்மா யஸ்ய சஹ பிரகாசாத்மா, ஒளியே அவருடைய உருவம், தனியாக உருவம் இல்லை. அவருக்கு நாம் இருக்கா போல கை கால்களோட இருக்கக்கூடியதான உருவம் அப்பொழுது மாயினால எடுத்துக்கொண்டதான உருவம். அவர் சாதாரணமான உருவம் இப்பொழுது இருக்கிறதெல்லாம் ஆகாசம் போன்றதான உருவம், அரூபமான உருவம் தான். அவர் ஒளி வடிவமா இருக்கார். மேல ஆகாசம் இருக்கு, ஆகாசத்துல சூரியன் இருக்க, பூமியில எல்லா பொருளும் இருக்கு, எல்லா பொருள்களையும் அந்த சூரியனுடைய ஒளியானது ஒளிக்கிறது. அந்த ஆகாசத்துக்கும் பூமியில இருக்க நடுவுல இருக்கக்கூடியதான இடத்துல என்ன இருக்கு, வெறும் ஒளிதான் இருக்கு. அந்த ஒளியானது ஒன்றும் தெரியலையே சார்பு சொல்லலாம். நீங்க அங்க ஒரு காக்கா போகுமோ இல்ல ஒரு குருவி போகுமோ, ஏன்னா அதை ஒழிக்கிறது. நடுவுல ஒளி இருக்கா இல்லையா, அதே மாதிரிதான் பிரகாசம் எங்கும் நிறைஞ்சிருக்கு, எதுலையும் இருக்கு. எதோட சம்பந்தப்பட்டால் அது நமக்கு காட்டும். அப்படிப்பட்ட பிரகாச வடிவமா இருக்கார். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு ஞானம்னு சொல்றதா இல்லையா, அப்படிப்பட்டதான ஸ்வரூபம். அதனால ஓஜஸ் தேஜோஸ்தி தர பிரகாசாத்மா சொன்னோம். பிரகாசாத்மான அதோட தானே இருக்க, வெறும் ஒளியாகத்தானே இருக்க. ஒளி மட்டும் இல்லை சுவாமி, உங்களுக்கு வேண்டியதான எல்லா சக்தியும் கொடுக்கிறவரா இருக்கார். அதனால பிரதாபனா, சூரியன், நெருப்பு, மின்னல், இடி, மற்ற பதார்த்தங்கள்ல இவைகள்லாம் ஜோதி பதார்த்தங்கள். அதுல நெருப்பு இருக்கு. அந்த சக்தி இங்கிருந்து வந்தது பகவான் வந்து அந்தந்த சக்தியை அவர் இடத்துல கொடுக்கிறார். ஒளியை சில இடத்துல கொடுக்கிறார், மற்ற சக்தியும் சில இடத்துல கொடுக்கிறார். ஒளிய சூரியன் இடத்துலையும் சந்திரன் இடத்துலையும் அக்னியின் இடத்துலையும் மின்னல் இடத்துலையும் கொடுத்திருக்கார். யதாதித்யகதம் தேஜோ ஜகத்பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னோ தத்தேஜோ வித்ரிமாமகம் அப்படின்னு சூரியன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ சந்திரன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ மின்னல்ல உலகத்தை முழுக்க ஒரு கணத்துல அப்படியே ஒளிச்சுட்டு போறது பார்த்தீங்களா, அந்த ஒளியோ நெருப்புல இருக்கிற ஒளியோ எல்லாம் என்னுடைய ஒளிதான். இப்ப ஒளியை மட்டும்தான் கொடுத்திருக்கார்.
ஒளியோட நெருப்பையும் கொடுத்திருக்க, பிரதாபத்தையும் கொடுத்திருக்க, எல்லாவற்றையும் சுடும் தன்மையும் கொடுத்திருக்க. சந்திரனிடத்துல ஒளிதான் இருக்கு, சுடும் தன்மை இல்ல. அக்னியில ஒளியும் இருக்கு, சுடும் தன்மையும் இருக்கு. சில இடத்துல சுடும் தன்மை இருக்கு, ஆனா ஒளி இல்ல, அப்படியும் இருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்க, அதோட சுடும் தன்மையை மட்டும் சில பதார்த்தத்துல கொடுத்திருக்க. அதான் பிரதாபனா. சூரியன், இடி, மின்னல், இப்படிப்பட்ட பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கு. அதுல பகவானுடைய பிரதாபம் என்கிறது. எதையும் அழிக்கக்கூடியது அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு. பெரிய மரம் 400 வருஷம் 500 வருஷமா இருக்கக்கூடியதான ஆலமரம் இடி விழுதுன்னு அடுத்த நாள் காத்து பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது. ஒரு கணம் போடலாம். பெரிய பில்டிங்ல இடி விழுந்து சார், உடஞ்சி கீழே விழுந்துருக்குன்னு ஒண்ணு சொல்ல முடியாது. என்ன அவளோட சக்தி அதுல, அந்த பிரதாபம் அதுல. வெறும் நெருப்பு மட்டும் இல்ல, அதனுடைய ஒரு போர்ஸ், அத்தனை சக்தியும் பகவான் இடத்துல இருக்கு. அதுல இருந்து ஒரு துடி கீழே விழுந்தாலே இவ்வளவு ஆறுதுன்னு. அப்ப அவருடைய பிரதாபம் எவ்வளவு இருக்கு பாருங்க. சரித்திராதி விதி விபூதி விஸ்வம் பிரதாபயதி. பிராய காலத்துல உலகத்தை எல்லாவற்றையும் சூரியன், மின்னல், இடி முதலிய பதார்த்தங்கள்னால் உலகத்தை எல்லாம் பிரதாபம் பண்ணுகிறார், பிரளயம் வரும்படி பண்ணுகிறார். இப்ப நமக்கு சூரியன் கிழக்குல உதிக்கிறார், மேற்குல அஸ்தமிக்கிறார். இது நம்ம பார்த்துட்டோம். ஆனா கொஞ்ச நாள் ஆனா என்ன ஆகுமான்னு சில இடங்கள்ல இந்த கிழக்கு மேற்குங்கிறது கம்பேரிட்டிவா இருக்கிறதுனால சில இடத்துல பார்த்தீங்கன்னா வடக்குல உதித்து தெற்குல அஸ்தமிப்பார், தெற்குல உதித்து வடக்குல இதுல அஸ்தமிப்பார். என்ன சுவாமி இப்படி என்ன பண்றேன்னு சாந்தோக்கிய வர்க்கத்துல விசேஷமா ஆச்சு. அது எப்படின்னு ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு இருக்கோ அதோட 3 நாள் 4 நாள் பிரகாசி தரும். இப்போ நார்வே முதலிய இடங்களுக்கெல்லாம் போனேடையானால் ஒரு 4 மாசம் சூரியன் அஸ்தமிக்கவே மாட்டார், எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டே இருப்பார். இது 8 மாசம் தோணவே மாட்டார். எப்படி சார் கடையாரம் பார்த்துக்கிறது? டைம் ஒண்ணு பகல் இரவு தெரியாதுன்னு உங்களுக்கு எது கடையாரத்தை வச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். பகவானுடைய விசித்திரம் பிரகிருதி வைத்தியம் ஒரு மனுஷனால பார்க்க முடியாது, மனசால பார்க்க முடியாது. இப்படி நிறைய பதார்த்தங்கள்லாம் ஏற்படுறது. ஆனால் அந்தந்த இடத்துல அவைகளுக்கு கொள்கைதான ஒரு சக்தியை கொடுத்து அந்த இடிக்கும் மற்ற பதார்த்தங்களும் உலகத்தை அழிக்கக்கூடியதான சக்தியும் அவர் தான் கொடுத்துட்டார். கடைசியில சூரியன் உதிப்பார், உதிச்சு அப்படியே இருந்துருவரான். இப்பொழுது சூரியனானவர் மேரு மண்டலத்தை சுத்தி, மேருமலையை சுத்தி கொண்டிருக்கார். திரிகோண அந்தர தீபிகா சுமேரு மத்திய சுங்கஸ்தா அப்படின்னு மேரு மத்தியத்துக்கு நடுவுல அப்பாட இருக்க அந்த உச்சியை சுத்தி கொண்டே இருப்பார் சூரிய பகவான். ஆனா என்ன ஆகுனார், ஏகலையேவ மத்தியஸ்தாதா நோதேதானஸ்தம் எந்தா, ஒதுக்கிறது இல்ல அஸ்தமிக்கிறது இல்ல, நடுவுலயே நிற்பார். அப்பதான் பிரளயம் வருதுன்னு. அப்ப என்ன, உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களுக்கும் பிரளயத்தை கொடுக்கக்கூடியதான பிரதாபத்தை காட்டுகிறார். ஆகையால் அவருக்கு என்ன, பிரகாசாத்மா பிரதாபனா, பிரகாச ஸ்வரூபமா இருக்க, பிரதாபனா பிரகர்த்தேன தபதி, எல்லாவற்றையும் எரிக்கும்படி பண்ணுகிறார். இத்தனையும் பண்ற சார். சில பேர் தங்கிட்ட ஒண்ணும் இல்லாதனால்தான் மற்றவாழ துன்புறுத்துவார். இவர் அப்படியே ஒண்ணும் இல்லையா, அவரிடத்துல எல்லாமும் இருக்குது. இந்த ருத்தம்ங்கிற பதத்துக்கு நமக்கு அர்த்தம் தெரியல. ஆனா சம்முன்னு ஒரு உபதத்தை போட்டா சமருத்தியா இருக்கு சார். சமருத்தின்னு அர்த்தம் தெரியுது, ருத்தம்னு அர்த்தம் தெரியல. ருத்தம்ங்கிற பதத்தை தான் சமருத்தம்னு வந்து வீட்டுல என்ன சௌக்கியமா இருக்கு, சமருத்தியா இருக்கு. இந்த சமருத்தின்னு என்ன அர்த்தம், பகவான் அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். பகவானுக்கு என்ன பேரு, ருத்தன்னு பேரு. எதை எடுத்தாலும் பரிபூர்ணமா நமக்கு இது வேணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாத அளவுக்கு கொடுக்கிறவர். காசா இருக்கு, பொருளா இருக்கு, ஏதாவது வாங்கணுமா வேண்டாம், அப்படி ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா கொடுக்கக்கூடியதான நிலை இருக்கு பார்த்தால, அதான் ருத்தம்னு. இப்ப வர வர மனுஷர்களுக்கு ஆசை ஜாஸ்தியா, எவ்வளவு இருந்த போதிலும் மறுபடியும் வேணும் மறுபடியும் வேணும்னு ஓடுறா. பழைய நாள் அப்படி கிடையாது. எதை பார்த்தாலும் இருக்கு, அதுல சுபிட்சமா இருக்கு. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேல நெல் ஆத்துல இருக்கும். யாராவது வந்தா வந்துவிட்டாலே என்ன அவங்க கவலையே கிடையாது. 2 நிமிஷம் நெல் எடுத்து உணவு அடிக்க வேண்டியது, ஆகாரத்தை பண்ண வேண்டியது, அவ்வளவு. காய்கறி இல்லையே கவலை இல்லை.
யாரோ ரோட்ல பேசிட்டு போறா, ஒவ்வொரு காய்கறி கிலோ 60 ரூபாய் சார், 70 ரூபாய் சார், எப்படி சார் வாங்க? அப்ப இப்படி ஏதாவது கவலைப்பட்டிருக்கோமா? ஒரு கிராமாந்தரத்துல புளிய மரம் இருக்கும், அது மேல இருக்கக்கூடிய துணுரை கொண்டு வந்து பண்ணிவிடுவான், சரி அவ்வளவுதான் ஆயிடுச்சு. யாராவது ஒருத்தராக வாழை மரங்கள் இருக்கும், 2 வாழைக்காய் கட் பண்ணி கொண்டு ஆயிடுது விவகாரம். அப்படி எல்லாமே சமருத்தமா இருந்து எனக்கு இது வேணும் இல்லை எனக்கூடியதான எண்ணம் இல்லாம இருந்த அந்த எண்ணம் தான் முக்கியமாக மனிதனுக்கு வேண்டும். அந்த ஸ்வரூபம் பகவத் ஸ்வரூபம், அதான் சமருத்தா தர்ம ஞான வைராக்கியாதி ரூபேதத்வா தர்மம். ஒரு மனுஷன் எப்பொழுதுமே நான் சந்தோஷமா இருக்கணுமே, ஏன்னால் முன்னால் என்ன வேணும்? தர்மம் வேணும். தர்மம்னு என்னது? வேதத்துல சொல்லி இருக்கக்கூடியதான ஆச்சாரம். வேதத்துல எப்படி பழகணும்னு சொல்லியிருக்கோம், அப்படி பழகினா போதும், அப்படி நம்ம வாழ்ந்தா போதும், தர்மம் தானா ஓடியும். நமக்கு வேதமே தெரியல, அந்த வேதத்தை அனுஷ்டானம் பண்றவாளை விட்டோம் நம்ம, அதனால்தான் தர்மம் தெரியல. காலம்பரம் எழுந்தது பகவான ஸ்தோத்திரம் பண்ணி, சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி, ஸ்நானம் பண்ணி, சந்தியாவந்தனம் பண்ணி, பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி, அதே போலயே 4 பேருக்கு நமக்கு முடிஞ்ச வாழ்க்கை ஏதாவது சகாயம் பண்ணி, இனிமையாக பேசி, இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தது கிராமத்துல. ஜனங்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருந்தார். சந்தோஷத்துக்கு காரணம் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி எல்லோரும் நடந்துட்டார். இதுதான் தர்மம். தர்மம் சொன்னா இன்னொருத்தரை துன்புறுத்தாமல் அவளுக்கு கூடிய மட்டும் சகாயம் பண்றது, நமக்கு பக்கத்துல இருக்கிற சுற்றுப்புறங்களை எல்லாவற்றையும் காப்பாத்துறது. ஒரு எறும்பு வந்து அதை கொல்றதில்லை, மற்ற பதார்த்தங்கள் வந்து அதை விரட்டி விடுறதே தவிர ஒன்றும் கொல்றதில்லை. இப்ப ஆத்துல முதல்ல பிளிட்டு வாங்கிறது, முதல்ல கடைக்கு போனதுமே முதல்ல வாங்குறது இதுதான். சுவாமி அப்படி பண்றேன். ஞாபகத்துக்கு ஆத்துல பல்லி இருந்தா அது கெடுதல் தான் நினைக்கிறேன். இந்த பல்லி என்ன பண்றது தெரியுமா? உங்களுக்கு பிடிக்காத நிறைய, உங்களுக்கு துன்புறுத்தக்கூடியதான நிறைய கீட்டங்களை சாப்பிடுறது. அது ஏன் வந்திருக்கீங்கன்னா, நீங்க அது சரியா தொடக்கல, வீட்டை நீட்டா விட்டு வச்சுருந்ததுன்னா அது வராது. நீங்க பாட்டுக்கு அப்படியே விட்டு அங்கேயே மூலமூல சிறந்து குச்சிக்கிறதுக்கே வலி வருது. அவ்வளவு ஞாபகம். இதுக்காக மருந்து அடிக்கிறது இப்படிப்பட்டதா இன்னொரு பிராணியை கொல்றதுங்கிறது நம்ம மதத்துல எப்பொழுதுமே வச்சுக்கல. அப்படி இருந்தது. யாருக்கும் மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைக்காம இருந்த தேசம் இது. ஆகையால் தர்ம, அது மட்டும் இல்லை, ஞானம், இது அறிவு இருந்தது. எப்படிப்பட்டதான அறிவு? இந்த வேதங்களை படிக்கிறது, சாஸ்திரங்களை படிக்கிறது, எப்படி வாழணும்னு சொல்றது. ஸ்திரீகள் இல்ல திரையிட்டு வெள்ளக்காரன் வந்து சொன்னானே தவிர நம்ம நாட்டுல இருக்கக்கூடியதான ஸ்திரீகளுக்கு தர்மம் தெரியும். ராமாயண பாரத பாகவதாதிகள்ல தெரியும். அவளுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சிருந்தது. பெரியவர்களோட நாம எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், குடும்பத்தை எப்படி போட்டிக்கணும் எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்பதான் தனித்தனியா நம்ம வாசிக்கிறதே தவிர அப்ப எல்லாமே வாசிக்காமலேயே அவளுக்கு வழக்கத்தினாலேயே எல்லாமே வந்திருந்தது. இப்படிப்பட்டதான ஞானம். அதற்கு மேல இன்னொன்னு வைராக்கியம். இந்த வைராக்கியம்னா அனாவசியமான விஷயங்கள்ல அட்டாச்மெண்ட் கிடையாது. அவளே என்ன பண்ணும், ஒரு ஸ்டேஜ் ஆனதே நம்ம தனியா ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு நினைச்ச. வார்த்தகே முனிவிருத்தீனாம் யோகேனாம் வேதனுத்யஜாம். வார்த்தகே முனிவிருத்தீனாம். ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சுன்னா குழந்தைகள் பார்த்துக்கிறத ஏகாந்தமா உட்கார்ந்துட்டு தியானம் பண்றது, எல்லாத்தையும் இழிச்சுக்கிறது இல்லை. இப்ப ரிட்டையர் ஆனப்பறம் என்ன, புடவை கடை வைக்கிறேங்கிறான் ஒரு அம்மா. என்ன பண்றது? இத்தனை நாள்தான் அலைஞ்சு அவங்க போயிட்டு வந்தேமான்னு. இல்ல, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேஸ்ட் ஆயிடுதான், நான் படிச்ச படிப்பு வேஸ்ட் ஆயிடுதான். இந்த மாதிரி இப்ப என்ன, வாழ்நாள் முழுக்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்து விஷயங்கள்ல அட்டாச்மெண்டோட இருக்கலே தவிர தனிமையாக இருப்போம். பகவான தியானம் பண்ணும். உலகத்தை படைத்தவன், என்னை படைத்தவன், எனக்கு இத்தான் வாழ்வை கொடுத்ததான அந்த பரம்பொருள், அவரை பத்தி நினைக்கல. இந்த ஞானம் இல்லை, வைராக்கியம் இல்லை. இன்னும் விஷயங்கள்ல ஆசை போகல. விஷயங்கள்ல ஆசை போனா நிம்மதியா இருப்பேன். அதனாலதான் ருத்தம் தர்ம ஞான வைராக்கியாதி நிருபேதத்வாத் ருத்தா. பகவானுக்கு தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம் இவைகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ருத்தன். நமக்கும் அதுதான். இது அனாவசியமாக ஆசையை நிறுத்தினேனால்
சமிருத்தி தானா வந்துடும். நமக்கு தெரியாம எல்லாத்தையும் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பகவானுக்கு இன்னொரு பேர் ஸ்பஷ்டாட்சரா. பகவானுக்கு என்ன பேருன்னு ஸ்பஷ்டமான அக்ஷரம் உள்ளவர். எத்தனையோ பேர்கள் சொல்றேன், அவருக்கு ஒரு பேர் இருக்கு சார். அந்த பேரானது வேதங்கள் சொல்லிட்டே இருக்கு. என்னது? ஓம் சர்வே வேதாயத் பதமா மனந்தி தபாம் சர்வாணி ஜயத்வதந்தி யதிஷ்டந்தோ பிரம்மஜத்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவீதி ஓம் இத்யேதத். பகவானுடைய நாமம். பகவானுக்கு 3 பேர் இருக்கா. ஓம் தத்சதி பிரம்மணா புரோக்தத்ரிவித ஸ்மிருதா. ஓம் என்றும் தத் என்றும் சத் என்றும் பிரம்மத்துக்கு பெயர். ஏதாவது காரியத்தை பண்ணி ஓம் தத் சத் அப்படின்னு சொன்னா அது பூர்த்தியா ஆறது அப்படின்னு. இந்த ஓம் தத் சத்துங்கிறது பிரம்மத்தினுடைய பெயர்கள். அவரை நினைத்த மாத்திரத்தினால் எல்லாமே மங்களமாக முடியும். குருதே சகல கல்யாண பாஜனம் எത്ര ஜாயதே. நினைத்த மாத்திரத்தினால் எல்லா நன்மைகளும் யாரோடனால வந்து சேருமோ. புருஷ சமஜம் நித்தியம் பிரஜாமி சரணம் ஹரிம் அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்டதா அந்த புருஷ ஸ்வரூபம். அவருடைய பெயர்கள் 3 பெயர்கள். அந்த 3 பெயர்களையும் ஓம் எனக்கூடியதான பெயர் நினைத்திருந்தது. இதுதான் வச்சுட்டு முண்டகோபனிஷத்துல தனுர்கிரஹீத்வா ஔபனிஷதம் மஹாஸ்திரம் சரம் நிஜைதம் ஹிருதய சந்நிதாய ஆயம் யதத்பாவகதேன சேதசா லட்சியம் ததேவாக்ஷரம் சோம்ய வித்தி. ஒரு வில்ல எடுத்துங்க, அதுல அம்ப போட்டுங்க, அந்த டார்கெட்டை விடாம அந்த லட்சியத்துல இடத்துல குறி வச்சுங்க. அந்த குறியை வச்சுட்டு அதுல விடுங்க உங்க பானத்தை. அது போய் லட்சியத்தோட ஒன்னா எடுத்துங்க. இது பானம் எது வில்லு நீங்க வேதாந்த சொல்றீடா வேற ஏதாவது சொல்றீடா அப்படின்னு சந்தேகம் இல்ல. பிரணவோ தனுஷ்டரோத்யாத்மா பிரம்மதல்லட்சியம் உச்சதே. பிரணவம் ஓங்காரம் தான் வில்லு. ஓங்கார கூடியதான வில்லுல உங்க மனசு எனக்கூடியதான அம்பை ஏற்றி வைங்க. அம்பை ஏற்றி அதுக்கப்புறம் அங்கே பரமாத்மா பரம்பொருள் பகவான் எனக்கூடியதான லட்சியத்தை நோக்கி விடுங்க உங்க மனசை. ஐயா மனசை வேற எங்கேயாவது போக விட வேண்டாம். அந்த கடையில நன்னா இருக்கா, இந்த கடையில நன்னா இருக்கா, ஒன்றும் நன்னா இல்லை. எது நிஜமாக நல்லது? பரம்பொருள் தான். அந்த பரம்பொருளத்துல உங்க மனசை செலுத்தி வைக்க அடுத்த கணம் என்னாச்சு? அந்த அம்பானது எப்படி அந்த லட்சியத்துல போய் மாட்டிக்குமோ அதே போல உங்க மனசும் பரமாத்மாவுடைய திருவடியில போய் சேரும். உபனிஷத்து சொல்றது. அது சேர்றதுக்கு வழி என்ன? ஓம் எனக்கூடியதான வில்லுல உங்க மனசு எனக்கூடியதான அம்ப பூட்டி அந்த நான்கயிறை இழுத்து அந்த லட்சியத்துல விடுங்க. அதே போல ஓம் எனக்கூடியதான மந்திரத்தை உபாசனம் பண்ணுங்க. எப்பனவேத ஸ்ரீமாத்திரேன ஓமித்யேதேனைவ அக்ஷரேண ஏதம் புருஷமபி த்யாயீதா. ஓம் ஓம் அப்படி ஓம் 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 அப்படி சொல்லக்கூடாது. ஸ்ரீமாத்திரேன ஓமித்யேனைவ அக்ஷரேண இப்படி தீர்க்க காலமாக சொல்லணும். மந்திரங்களை வேகமா ஓட்டல. இது என்ன விவகாரம்? காலமே காயத்து ஓம் ஓம் சூப்பர் சுவா. அந்த எழுத்தெல்லாம் கரெக்டா இருக்கணும். உங்க காதுக்கு மந்திரம் உங்க காதுக்கு மட்டும் கேட்கணும், மற்றவாளை கேட்க வேண்டியது. அப்படி நிதானமாக எழுத்தெல்லாம் சரியா இருக்கா, கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றடா அப்படின்னு நீங்க பண்ணலைன்னா என்ன ஆகும்? உங்க அந்த சக்தி முழுக்க உங்க சரீரத்துக்குள்ளேயே தங்கி நிற்கும், எங்கேயும் போகாது. அந்த சரீரம் உத்ரிக்தமாகணும், அந்த மந்திரமூர்த்தியா ஆகணும் நீங்க. அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் அந்த பகவானுடைய ஸ்வரூபம். ஆகையால் தான் அவருக்கு கிளியரா இருக்கு. யோ வேத அதௌஸ்வர புரோக்தோ வேதாந்தேத பிரதிஷ்டிதா. யாராவது வேதம் சொல்லுங்க சொன்னா ஓம்னு ஆரம்பிச்சுதான் சொல்லுவா. கடைசியில ஹரே ஓம் அப்படின்னு சொல்லிதான் முடிப்பா. இந்த வேதத்துக்கு ஆதியிலையும் வேதத்துக்கு கடைசியிலையும் சொல்லக்கூடியதான எழுத்து அந்த வேதமயமான ஸ்பஷ்டமான எழுத்தா இருக்கு. அது பகவானுடைய எழுத்து. அதனால பகவானுக்கு என்ன பேரு? ஸ்பஷ்டாட்சரா. சில பேர் பேர் வச்சுப்பா, அந்த பேரே நமக்கு புரியாது. என்னமோ அப்படி இருக்கும், என்னமோ ஏதோ அப்படின்னு இருக்கும். சில பேர் இப்பெல்லாம் இப்ப வரக்கூடிய மாடல் நேம்ஸ் எல்லாம் ஏதாவது தெரியறதோ
அதுக்கு அர்த்தமே தெரியறது இல்லை. இது வேற என்ன, இது வெளிநாட்டுல இருக்கிற பேர், அவன் என்னதான் வச்சுக்கிறான், என்ன ஒரு அர்த்தம் தெரியும். அப்படி இருக்கக்கூடாது. எந்த பெயரா இருந்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த அர்த்தமானது பகவத் சம்பந்தியா இருக்கணும். எந்த ஒரு சொல்லா இருந்தாலும் அந்த சொல்ல சொல்லும் பொழுது நமக்கு புண்ணியம் ஏற்படும். தெரியாமலேயே சாங்கேத்தியம் பாரியாத்யஞ்ச பிரேளனமேவா, தமாஷுக்கு சொன்னாலும் சரி, இல்ல வேற எதுக்காவது சொன்னாலும் சரி, அந்த பெயர்னால உங்களுக்கு புண்ணியம் வரணும். இது நம்ம நாட்டில். அப்படி மனுஷனுடைய வாழ்நாள் முழுக்க நல்லதாகவே இருக்கணும்னு அமைச்சவா. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் நல்ல செயல்கள்ல விட்டுவிட்டோம், தெரியாம விட்டோம். என்ன பண்றது? பகவானுடைய பேர் என்ன? பட்டாட்சரா, பட்டமான அர்த்தம் உள்ளவர். பட்டம், உதாத்தம், ஓங்கார லட்சணம், அக்ஷரம், அத்யா இது பட்டாட்சரா. பட்டமான எழுத்து, உதாத்தமான எழுத்து. எப்பவுமே வேதத்துல ஓம் அப்படின்னு வராது. ஓம் அப்படின்னு உதாத்தமா சொல்லணும். சொற்களை, எழுத்துக்களை சொல்லும் பொழுது அனுதாத்தம், உதாத்தம், ஸ்வரிதம் அப்படின்னு 3 விதமா சொல்றது. உதாத்தம்னு மேல சொல்றது ஓம் அப்படின்னு. அனுதாத்தம்னு சொன்னா கீழே சொல்றது அக்னிமேல புரோஹிதம் அப்படின்னு கீழே சொல்றோம். பார்த்தீங்களா? அதான் சாதனான கரே அபி அப்படின்னு கீழே சொல்றோம். பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் அனுதாத்தம். இந்த உதாத்தம் அனுதாத்த ஸ்வரிதங்களை வச்சுட்டு அதை கரெக்டா ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த எழுத்துகளுடைய ஸ்வரம் மாறினா அர்த்தம் மாறிவிடும் வேதத்துல. அதனால அது பத்திரமா சொல்லணும். ஆனா ஓங்காரம் முழுக்கும் எப்பொழுதும் அது பகவானுடைய நாம, அதனால உதாத்தமாகவே சொல்லணும், உறக்க சொல்லணும். பகவானுக்கு நாமாவே மேல சொல்லணும் அப்படிங்கிறது. பட்டம், உதாத்தம், ஓங்கார லட்சணம், அக்ஷரம், அத்தியாயி பட்டாட்சரா. உதாத்தம் என்று சொன்னால் தாழ்வாதிஷு தபாகேசு, எந்தெந்த எழுத்திலிருந்து இந்த எழுத்தானது உண்டாகிறதோ அந்த இடத்தினுடைய மேல் நிலையிலிருந்து அதை சொல்லணும். அப்படின்னு சொன்னா கழுத்திலிருந்து உண்டாகும். இந்த கழுத்திலிருந்து வரக்கூடிய கழுத்தினுடைய மேல் பகுதியிலிருந்து சொன்னா அப்படின்னு வரும். கீழ்பகுதியிலிருந்து அப்படின்னு. இது எப்படி சொல்லணும்? பகவன் நாமாவை உதார்த்தமா சொல்லணுமா? என்ன என்ன உயரா இருக்காரு அதனால. அதனால பட்டம், உதாத்தம், ஓங்கார லட்சணம், அக்ஷரம், அத்யா இது பட்டாட்சரா. அதற்கு பிறகு பகவானுக்கு ஒரு பேர் சார். என்னென்ன எதனால சொல்றீங்களோ அந்த பேர். மந்திரங்கள்னால் பகவானை சொல்றேன், மந்திரம்னே அவருக்கே பேர். மந்திரஹான்னு பேரு, அதான் அவருடைய பேர். ருக்யஜுஸ்தாம லட்சணோ மந்திரா, மந்திர போத்தியத்வாத் மந்திரா. யஜுஸ் சாமா அப்படின்னு 3 விதமான மந்திரங்கள் இருக்கு. அப்படின்னு சொன்னா செய்யுள்களா இருக்கிறது. ஒரு ஸ்லோகமாக அதுக்கு 4 பாதங்கள். அந்த 4 பாதங்கள்ல ஒவ்வொரு பாதத்திலையும் இத்தனைதான் அக்ஷரம் இருக்கணும்னு கணக்கு இருக்கு. அனுஷ்டுபா இருந்தா 8 அக்ஷரம் இருக்கணும். அதே போல விராட்டா இருந்தா 11 அக்ஷரம் இருக்கணும். இதே போல ஒவ்வொன்றுக்கு ஜெகதி, அதி ஜெகதி, விராட்டை, இப்படி நிறைய சந்தத்துகள்லாம் உண்டு. அத்தனை விதமாக இத்தனை பாதங்கள். காயத்ரின்னு ஒரு மந்திரம், அதுக்கு 24 எழுத்து. 6 நாள் 24 அப்படி இருந்து அது காயத்ரி இல்லை. காயத்ரி எப்படி இருக்கணும்? 3 பாதம் தான் இருக்கணும். ஒவ்வொரு பாதத்துக்கும் 8 அக்ஷரம். திரிபதா கொட்டு, திரிபதா 3 பாதங்களோட இருக்கக்கூடியதான ஒரு செயல். தொட்டு ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 8 எழுத்து இருக்கணும். 3 8 24 இருக்கணும். இப்படி நிபந்தனைகள்லாம் வச்சு அதுக்கு தக்கவாறு நடத்த கொண்டதான ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அதுக்கு ருக்வேதம். இப்படி 10,736 ஸ்லோகங்கள் இருக்கிறதுல ருக்வேதத்துல. பெரிய வேதம். அதே போலயே எதிர்வேதம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது பாட்டுக்கு என்னென்ன அது புரோசா போயிட்டு இருக்கும். இதே தோசையத்தோ வாழத்தோ வரிசையா போயிட்டு எங்கே முடிகிறதுன்னு சொன்னா அது கொஞ்ச நாள் ஆனதான் முடியும். அப்படி அதுக்கு எதிர்வேதம் இருக்கு. புரோஸ்ல இருக்கும் நிறைய போகும். நடுநடுவில் ருக்வேத மந்திரங்கள் அவளை சேர்த்துக்கான்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் பிராயண அப்படிங்கிறது இருக்கு. அதற்கு சாமா, சாமவேதம்னு ருக்வேதம் தான். இந்த ருக்வேதத்துக்கு மேல அவ ராகமாலிகை பாடுறா போல 5 7 பிரிச்சு பாடுவா. அதுக்கு பக்தின்னு பக்தின்னா ராகம்னு அர்த்தம். 7 விதமான பக்தி, 5 விதமான பக்தி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை ருக்வேதத்தில் இருக்கக்கூடியதான மந்திரத்தை எடுத்துக்கொண்டு
அந்த மந்திரத்துக்கு மேல வெட்டு வச்சு அதுக்கு மேல ராகமா பாடுவா. இதுக்கு சாமான்னு பேரு. இந்த சாமாவை பாடுறதுக்கு பிராண சக்தி இருக்கணும். நல்லா பிராணம் தம் பிடிச்சு பாடக்கூடியதான நிலை இருக்கணும். அப்பதான் சாமாவை சொல்ல முடியும். இந்த சாமவேதத்துல கணமெல்லாம் கிடையாது, வெறும் பாட்டுதான். ஆனா ருக்வேதத்திலையும் எதிர்வேதத்தையும் விகுதிகள்லாம் உண்டு. பதபாட்டம், அதுக்கப்புறம் கணம், ஜட, இவைகள்லாம் உண்டு. சாமவேதத்துல அதை பாடினாலே ரொம்ப விசேஷம்னு. அப்படி விசேஷமாக மந்திர வடிவமாகவே பகவான் இருக்கார். ஆகையால் வேதமே பகவான். வேதம் புஸ்தகம் ஆத்துல இருந்தாலே பகவான் இருக்கா போல. அந்த வேதத்துக்கு அவ்வளவு மகிமை. அந்த வேதத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு மந்திரத்தினாலையும் பகவான் தான் சொல்லப்படுகிறார். இந்த மந்திரம் இதை சொல்றது, அந்த மந்திரம் அதை சொல்றது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஆனால் எல்லா மந்திரங்களும் சேர்ந்து பகவானைத்தான் சொல்ல போறது. இந்த மந்திரங்கள் எல்லாம் இவன் எல்லாம் சொல்றதுங்கிறத மந்திரங்கள்ல சங்கீதம் இருக்கான்னு கேட்டாரு, நாட்டியம் இருக்கான்னு கேட்டார். சங்கீதமும் நாட்டியமும் ருக்வேதத்திலையும் எதிர்வேதத்திலையும் சாமவேதத்திலையும் உண்டு, அதர்வேதத்திலையும் உண்டுன்னு திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த பாரதிய வித்யாபவன்ல ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. காலமே 9ல இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். இந்த நாளைக்கு 13ஆம் தேதி. வேதங்கள்ல எங்கெங்க சங்கீதத்தை பத்தி பேசியிருக்கு, எங்கெங்க நாட்டியத்தை பத்தி பேசியிருக்கு, அந்த நாட்டியங்களுடைய வடிவங்கள் என்ன, சங்கீத விசேஷமான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அதை பத்தி என்ன பேசியிருக்கு, இதை பத்தி பேச போறோம். இருக்கட்டும் சொன்னேன். என்ன அப்படி வேதங்கள்ல இத்தனையும் சொல்லியிருக்கு. சொல்லியிருந்த போதிலும் அந்த மந்திரங்கள்ல எதை சொல்றது, பரம்பொருளைத்தான் சொல்றது அப்படின்னு. லட்சணா மந்திர மந்திர போத்தியத்வா மந்திர. பகவானுக்கு என்ன பேரு, மந்திர போத்தியத்வா. அத்தனை மந்திரங்களும் சேர்ந்து பரம்பொருளைத்தான் சொல்லுது. முதலே சொன்ன பதில சர்வே வேதாய பதமாமநந்தி. எல்லா வேதங்களும் அவரை சொல்லத்தான் வந்திருக்கு. எல்லா மனிதர்களும் அவரை அறியத்தான் பிறந்திருக்கார். மானிட பிறவியானது எப்படி வந்திருக்க, அவரை அறிவதற்கு ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுத்து. ஆத்மாவாரே திரட்டவ்யா. நீ அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லவே இல்லை. வேதம் சொல்றது உன்னுடைய வாழ்க்கையில நீ பண்ண வேண்டியதான செயல் ஒன்னே ஒண்ணுதானப்பா. ஆத்மாவாரே திரட்டவ்யா. பார்க்கணும். எப்படி பார்க்கணும், அதுக்கும் பகவேதமே சொல்லிட்டு ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா. ஆச்சாரியனிடத்துல போ, அவரிடத்துல கேட்டுக்கோ. கேட்டுத்தான் வருமே தவிர படிச்சா வராது. கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கணும். கேட்ட பிறகு சரி கேட்டேன் போக ஆயிடுதுங்கிறா இல்ல, மனனம் பண்ணணும். மனனம் பண்ணணும், அதை பத்தி யோசனை பண்ணணும். அதுவும் அவர்கிட்டயே பண்ணலாம். பிறகு ஒரு மூலையில ஏகாந்தமா உட்கார்ந்து மெடிடேஷன், நிதித்தியாசனம் இப்படி பண்ணிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு நமக்குள்ள சுகமோ துக்கமோ தெரியல போல அந்த ஆத்மஸ்வரூபம் டைரக்டாக காணப்படும். வேற இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் உங்களுக்கு தாங்களே அதை சுவைக்கலாம், அனுபவிக்கலாம். அதற்காகத்தான் உங்களுடைய பிறவியே கொடுத்திருக்கு. அதை விட்டு விட்டு நம்ம அதை தவிர மீறி எல்லாம் பண்றோம். எல்லோரும் பாருங்க, உத்தியோகம் போகணும், காசு சம்பாதிக்கணும், புகழ் வாங்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுங்கிறானே தவிர தன்னை அறிகிறானோ? தன்னை அறிந்தேடையானால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான் அந்த ஸ்வரூபம் கோகம் கோகம் அப்படின்னு விசாரித்தேடையானால் சோகம் என்று முடியும். அந்த சோகம் எனக்கூடியதான ஸ்வரூபம் தான் உங்களுடைய ஸ்வரூபம். நீங்கத்தான் அந்த பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடியதான ஸ்வரூபத்தை அறிவீர். அதற்காகத்தான் அத்தான வேதமும் அத்தான மந்திரமும் இந்த ஸ்வரூபத்தை, பகவானுடைய ஸ்வரூபத்தை சொல்றது. சில பேருக்கு அந்த சுத்தமான ஸ்வரூபம் அதை அறிவது கட்டமா இருப்பதனால் அந்த பரம்பொருளுக்கு உருவத்தை கொடுத்து சகங்கடம் சகிரேத கொண்டலம் சதீரவஸ்திரம் சரசீரு வைக்கணம் சாரவத்தலசோபிதௌசுபம் இப்படிப்பட்டதான உருவங்களை எல்லாம் கொடுத்தது எதற்கு? இப்படியாவது நீங்க அதை அனுசரித்து அதை பின்தொடர்ந்து அதன் வழியாக ஆத்மஸ்வரூபத்தை அடைவீள் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆகையால் பகவான் எப்படி இருக்கார்? எந்த மந்திரத்தை தாங்கள் பின்தொடர்வீர்களோ அந்த மந்திரமாகவும் இருக்கார். இல்ல அந்த மந்திரத்தினால சொல்லக்கூடியதான பொருளாகவும் அவர் தான் இருக்கார். ஆகையால் பகவான் ருத்தா ஸ்பஷ்டாட்சரா மந்திரா. சரி, இது வரைக்கும் இந்த ஸ்வரூபம் சொன்னோம். அது மட்டும் இல்ல, அடுத்த
அடுத்ததாக சந்திராம்சு, சூரியன் மாதிரி பிரதாபமா இருப்பாராம், உலகத்தை எல்லாம் ஒளிப்பாராம். எங்கெங்க ஒளி இருக்கோ அத்தான ஒளியும் பகவானுடைய சொரூபம் தானா. ஒளி மட்டும் இல்ல, அதுல இருக்கக்கூடியதான சக்தியும் அழிக்கக்கூடியதான திறமையும் பகவானுடைய ஸ்வரூபம்னு சொன்னேட. இவைகள்லாம் நன்னாத்தான் இருக்கு. ஆனா எப்பொழுதும் பகவான் சூடாதான் இருப்பாரா? பகவான் எல்லோரையும் அழிக்கக்கூடியதான சுரூபமாகத்தான் இருப்பாரா? அப்படி இல்லப்பா. மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான வடிவமும் அவர் தான். சந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த சந்திரனுடைய ஜோதிஷு மனுஷியாளுக்கு எப்படி இருக்கு? சந்திரனுடைய நிலா எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதல்லவா? அந்த சந்திர நிலாவும் அதுல இருக்கக்கூடியதான ஒளியும் இங்க பரமாத்மானவர் தான். அவர் அங்க இருக்க தொட்டுதான் சந்திரனானு ஒழிக்கிறார். அந்த சந்திரனுக்கு வந்து சைத்தியமோ ஆனந்தமோ ஆஹ்லாதகரமோ அவரிடத்துல தான் வந்திருக்கு. சந்திரன் சாதாரண அதை வாங்கி காமிச்சுட்டு இருக்கார், அவ்வளவுதான். அவரிடத்துல இருக்கக்கூடியதான உலகத்தை எல்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடியதான ஒரு நிலை இருக்கு, ஆகர்ஷண சக்தி சந்திரன் இடத்துல. எத்தனை தரம் ஆனாலும், எத்தனை வயசானாலும், எத்தனை தரம் பார்த்தாலும் அவருக்கு நம்ம திருப்பியும் சொல்றோம். பார்த்தீங்களா, சந்திரனையே பார்க்கிறோமே எதற்காக? அந்த சந்திரனுக்கு எல்லாத்தையும் எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடியதான ஒரு திறமை இருக்கு. சாதாரணமாக ஒரு பெண்ணை பார்த்தா எப்படி இருக்கு? சந்திரன் போன்ற முகம்னு சொல்றேன். சந்திரன் போன்ற முகம்னு சந்திரன் இருக்கிற ஒரு மார்க்கு, அதே கூட இந்த பொண்ணு கண்ணத்துல ஏதோ மத்தம் இருக்குன்னு அர்த்தமோ? என்ன அர்த்தம்? சந்திரனை பார்த்தால் எப்படி எல்லோருடைய மனசும் அது ஆகர்ஷிக்கப்படுகிறதோ அதே போல இந்த பொண்ணை பார்த்தாலும் ஆகர்ஷணம் இருக்கு அப்படிங்கிற அம்சத்துலதான் சொல்லணும். அப்படி அந்த சந்திரனுக்கு அவ்வளவு ஆகர்ஷண சக்தி எங்கிருந்து வந்தது? அந்த பகவானுடைய அனுகிரகம். ஜெகதம் ஜெகத்வாசயதேகிலம் யச்சந்திரமசி. சந்திரனில் இருக்கக்கூடியதான தேஜஸ் ஒளி, அது பரமாத்மாவுடைய ஒளி. அந்த சாதாரணமாக ஒரு நாளைக்கு கேட்டார் கிருஷ்ண பரமாத்மாவை, உலகத்துல இருக்கிறவா எல்லோரும் உங்களை போய் நமஸ்காரம் பண்றா, அது அப்படின்னு வயசு வித்தியாசம் இல்லாம உங்களை விட சின்னவாள் உங்களை நமஸ்காரம் பண்ணினா பரவாயில்ல, ஏதோ உலகத்துல கண்டது. உங்களை விட வயசானவாளும் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றா, உங்களை விட ரொம்ப படிச்சவாளா இருக்க அவளும் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றா. இது என்ன விவகாரம் கிருஷ்ணா? நீங்க யாருக்காவது நமஸ்காரம் பண்ணியிருக்கீரோ அப்படின்னு கேட்டா பார்க்கணும்னு சத்யபாமான்னு ஒரு அது கேட்டார். இப்படிதான் உண்டா? நீங்களும் யாராவது நமஸ்காரம்? நான் இங்கேயும் பார்த்ததில்லை உங்களை நீங்க நமஸ்காரம் பண்ணி அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா. ஏன்னா நம்ம தர்மபுத்திரருக்கு பகவான் நமஸ்காரம் பண்ணியிருந்து பார்க்கல. தர்மபுத்திரரை பார்த்தது பகவான் கீழே வந்து செய்தித்தார். தர்மபுத்திரருக்கு என்ன தர்ம வேதோக்தமான தர்மத்தை காப்பாற்றுறவங்க அல்லவா? அதனால செய்தித்தார். இதை பார்க்கல. நம்ம நீங்க யாராவது சேவிக்கிறதுண்டோ அப்படின்னு அவர் சொன்னார். 6 பேரை நான் சேவிக்கிறேன். அவர் என்ன பண்றது? நீ பார்த்தது இல்லையம்மா, உலகத்துல 6 பேர் இருந்தா நான் அவரை சேவிக்கிறேன். என்னென்ன? நித்யானதாதா தருணோக்னிஹோத்ரி. நித்தியம் ஒருத்தருக்கான வச்சுட்டு இருக்கேன். அதிதி வந்தானே அவருக்கு அன்னத்தை போட்டு அப்புறம் சாப்பிடுறேன். அப்படிப்பட்டவாளை நான் நமஸ்காரம் பண்றேன். தருணோக்னிஹோத்ரி. சின்ன வயசுலேயே இருந்து கல்யாணம் பண்ணி விடாம அக்னிஹோத்திர பிரதி தினமும் பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்களா, அவளுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். அதோட மட்டும் இல்ல, மாசோ பவாசி. ஒவ்வொரு மாசமும் ஏகாதசி அன்னைக்கு உபாசம் பண்ணிட்டு அவளுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். பதிவிரதாஸ்திரிகளுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். வேதாந்தவித்து வேதாந்தத்தை நன்றா அறிந்து ஆச்சாரத்தோட இருந்தாரையால அவளுக்கு நமஸ்காரம். அதற்கு மேல சஹஸ்ரதர்சி சந்திர சஹஸ்ரதர்சி 1000 பிறைகள் பார்த்தவாளுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். அதனால்தான் நான் சஹஸ்ர சந்திர தர்சனம். 80 வயசு ஆயிடுச்சுங்கிறோம் பார்த்தீங்களா? 80 வயசுன்னு இல்லை, 82 வயசு 8 மாசம் ஆகணும். அப்பதான் ஆக்சுவலி அதை பண்ணிக்கணும். அப்படி அந்த இருக்குன்னா 1000 பிறைகள் பார்த்தா போல. ஒவ்வொரு நாளும் பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பிறையை பார்த்தபடி தான் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கணும். ராத்திரி ஆகாரம் பண்றதுக்கு முன்னால சந்திரனை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டேன், அப்புறம் வந்துதான் ஆகாரம் சாப்பிடணும்னு ஒரு நியமம். இப்படி 1000 சந்திரகளை பார்த்தாலும் பார்த்தீங்களா அவளுக்கு நிஜமா உயர்ந்ததான ஒரு புண்ணியம். ஏன்னா சந்திரனுக்குள்ள அம்பாள் இருக்கலாம், சந்திரனுக்குள்ள சகல தேவதைகளும் இருக்கலாம். அந்த சந்திர ஸ்வரூபமா இருக்கிறவர் சாட்சாத் பரமாத்மா அப்படிங்கிறது. அதே போலயே நமக்குள்ளேயும் சஹஸ்ராரம். நம்ம தலையில ஒரு தாமரை இருக்கா, அந்த தாமரைக்கு நடுவுல சந்திரமண்டலம் இருக்கா.
அந்த சந்திரமண்டலத்துக்குள்ள குரு பாதங்களையும் அம்பாளுடைய பாதங்களையும் தியானம் பண்ணணும்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படி சந்திரசா சுரதரிசின்னு சொன்னேட அந்த சந்திராம்சு யாரு? எங்க பரமாத்மா. சம்சார தாப சிக்மாம்சு தாப தாபித சேதசாம். ஒரே தினம் பகவான் எப்படி பேச ஆரம்பிச்சவர். சம்சாரம்ங்கிற ஒரு தாபம் சார். இந்த வீட்டுல சம்சாரம் இருக்கே, அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியதான கவலைங்கிறது இன்னது என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கவலை. ஆட்டுக்குள்ள இருந்தாலும் புருஷனுக்கு ஒரு மாதிரி கவலை, ஸ்திரீகளுக்கு ஒரு மாதிரி கவலை, அம்மாவுக்கு ஒரு கவலை, குழந்தைக்கு ஒரு கவலை. ஒன்றும் சொல்ல முடியாது. யாரு கவலை ரைட்டு யாரு கவலை தப்புன்னு நினைக்காதீங்க. எல்லோருக்கும் கவலை இருக்கு, அவ்வளவுதான். இந்த சம்சாரத்துக்குள்ள ஒரு தாபம் இருக்கு. அந்த தாபத்துல தாண்டதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படி இருக்குன்னு வெயில்ல இருந்தா நீங்க எப்படியோ அப்படி சம்சார தாபம் எப்படி இருக்கு? வெயில்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க சொல்லக்கூடியதான விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? பையன் சொல்றது அப்பாவுக்கு பிடிக்கல, அப்பா சொல்றது பையனுக்கு பிடிக்கல. ஆனா இதுதான் ஆகணும் ஆத்துக்குள்ள. ஆத்துக்காரி சொல்றது புருஷனுக்கு பிடிக்கல, புருஷன் சொல்றது ஸ்திரீக்கு பிடிக்கல. எதுதானும் அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இதுதான் தாபம். இந்த சம்சாரத்துக்குள்ள அந்யோன்யமா இருக்கிறது அது ரொம்ப கஷ்டம். அது சாட்சாத் ஈஸ்வரானுகிரகம் இருந்தால்தான் அவர் நினைக்கிறது. நானும் அதான் நினைச்சேன். நம்ம சொல்லணும் நானும் அதே நினைச்சேன்னு என்ன அர்த்தம்? அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு முன்னால இவர் பண்ணிட்டாருന്ന காரியத்தை நான் நினைச்சேன், நீங்க பண்ணிட்டு இது போல நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பகவத் அனுகிரகத்தினால்தான் வரும். அப்படிப்பட்டதான ஒரு இல்லாம சம்சாரத்தை தத்தளிக்கிற பட்சத்துல அப்படி சம்சார தாப சிக்மாம்சு. சிக்மாம்சுன்னு அந்த உஷ்ணமான கிரணங்களை கொடுக்கிற சூரியன். தாப தாபித சேதசாம். அப்படி தாபத்தோட இருக்கக்கூடியதான மனிதர்களுக்கு ஜெனரலா மனுஷியால கேட்டு பாருங்க, ஏதோ ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு வீட்டுல. ரிட்டையர் ஆயிட்டு சார் உங்களுக்கு என்ன கவலை இல்லை? இப்பதான் கவலை ஜாஸ்தி ஆச்சுன்னு. ஏன்னா இந்த நாளா பையனை மட்டும்தான் பசங்களை மட்டும் பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. இப்ப பொண்ணு பையனா பையன் பையனான்னு தெரியும். பையனுக்கு ஒரு பொண்ணு, பொண்ணுக்கு ஒரு பையன். இதுல யார் வசதி 2 பேரும் இருந்து தாத்தா மடியில உட்காந்து அடிச்சுக்கிறாங்க. யாரை சரி பண்றது முடியல. இதுதான் தாபம். இப்படி ஒரு தாபம் சம்சாரத்துக்குள்ள வந்துட்டு இருக்க பத்தியில இப்படி தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடியதான மனிதர்களை சந்திராம் சரிவ ஆக்லாதகரத்வாது. அந்த சந்திரனுடைய நிலா மாதிரி இருந்து கொண்டு சந்தோஷப்படுத்துகிறாராம் பகவான். பகவானிடத்துல உங்களுடைய தாபத்தை கொடுத்து விட்டேடையானால், உங்களுடைய கவலைகளை பகவானிடத்துல செலுத்தி விட்டேடையானால் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயனே. வேற ஒண்ணும் இல்ல, நான் தீனனா இருக்கேன், எனக்கு வழி தெரியல, ஆர்த்தன் ஆயிட்டேன், நான் உங்களை சரணாகதி அடைஞ்சிருக்கேன், எனக்கு வரக்கூடியதான துன்பங்கள்ல உங்கள் இடத்துல செலுத்தி விட்டேன் அப்படின்னு பகவான் இடத்துல செலுத்தி விடுங்க. இந்த மனசை கொடுத்து விடுங்க, தானா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதனால சந்திரா சம்சார தாபதாபிமாம்சு தாபதாபித சேதசாம் சந்திராம்சுரிவ ஆஹ்லாதகரத்வா. அதுதான் பகவானுக்கு என்ன பேரு? சந்திராம்சு. பார்த்த மூணு அர்த்தம். சந்திரனுடைய அம்சு ஒரு அம்சம். அதோட மட்டும் இல்ல, அப்ப அவர் ரொம்ப சீக்கிரமா தான் இருக்காரா? ஒளி இல்லையா? சந்திரனுடைய ஒளி அவ்வளவு இல்லை. சூரியன் வந்தாரையானால் இது மாதிரி இருட்டுங்கிறது ஒரு அந்த எங்கேயும் இல்லாம போயிடும். ஆனா சந்திரன் இருந்தாரையானால் அந்த அளவுக்கு பிரகாசம் இல்லையே. அப்படி இருட்டும் இருக்குமா? இது மேல கிடையாது. இந்த பகவான மனசுல நினைக்க தொடங்கினானால் சீதளமாக இருக்கும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். இது மேல கவலை வர்றதுக்கு இடம் இல்லை. ஏன்? பாஸ்கரத்யுதி சாதர்மியாது. பாஸ்கரா தான பிரகாசம், ஒளி. ஒளியை உலகத்திற்கு கொடுக்கக்கூடியதான சூரியனுடைய பிரகாசம் போன்றதான பிரகாசம் பகவானிடத்துல இருக்கிறதுனால பாஸ்கரத்யுதி, சூரியன் போன்றதான ஒளி உள்ளவர். எங்கிருந்து ஆரம்பிச்சோம்? பிரகாசத்துல இருந்து ஆரம்பிச்சோம். மறுபடியும் திவிவிட்ட பிரகாசனா சொன்னோம். ஓஜஸ் தேஜோத்யதி தரா, சாரீரிகமான பலம், மானசிகமான பலம், புத்தி பலம் சொல்லி பிரகாசாத்மா பிரதாபனா அப்படி சொல்லி பிரதாபனாக இருக்கக்கூடியதான பகவானை சொல்லி ருத்தா, பகவான் ருத்தனாக சமுத்தனாக தொட்டதெல்லாம் பரிபூர்ணமாக
எது நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அது அங்க நிறைய இருக்கு. இது இல்லையே நமக்கு மனசுக்கு கவலை இல்லாதான ஒரு நிலைக்கு அளவுக்கு வந்து சேர்ந்தது. எப்பொருள் தாங்கள் வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்பொருள் அங்கே வந்து சேரும். வந்து சேரலைன்னா அதனால நிஜமா நம்ம உபயோகம் அனாவசியமா நினைக்கிறோம். ஏதோடு நீங்க நினைச்சது அது கிடைக்கலன்னு என்ன அர்த்தம்? ஏன் கொடுக்கல உங்களுக்கு பகவான்? ஓஹோ, இதை வாங்கிட்டா இது மேல அவனுக்கு துன்பம், ஏன் இப்ப கொடுக்க வேண்டாம். கத்தியை கொடுக்க மாட்டேங்கிறான் அம்மா குழந்தைக்கு, அதுக்கு அண்ணன் புத்திக்க, அதனால வேண்டாங்கிற. அதுல வேற ஏதாவது கேட்டா கொடுக்குறாளோ இல்லையா? அதே விதமாகத்தான் தங்களுக்கு அதை உபயோகப்படுத்த தெரியல அல்லது அதனால உங்களுக்கு கெடுதல் வரும்னு சொன்னா அதை கேட்க மாட்டார். ஏன் பகவான் நினைக்கிறவாளுக்கு அவ கெட்ட வழியில போறதுக்கு வழியே கிடையாது. கெட்ட வழிங்கிறது அவளால போகணும்னு நினைத்தாலும் போக முடியாது. ஏன்னா உங்களை எப்பொழுதும் காப்பாத்துற புறத்தார் பார்ப்பையோ புரட்டே முன்னாலையும் பின்னாலையும் பக்கங்கள்லையும் எப்பத்திலையும் பகவான் இருந்து கொண்டு காப்பாற்றுறான். ஞாபகம் நம்ம என்ன சொன்னோம், ருத்ரங்கள்லாம் பண்றோம்ல, புறத்தார் பார்ப்போ சூரியதோ பச்சாதன்யாதோ அப்படி எங்களை பக்கத்துல எல்லா பக்கத்துலயும் எல்லா தேவதைகளும் இருக்கணும்னு சொல்றீங்களா இல்லையா? நீங்க ஜபம் பண்ணும்பொழுது பந்தா அப்படின்னு சொல்ற என்ன பண்றேன், எல்லா திக்கிலையும் உங்களை சுத்தி ஒரு 10 அடிக்கு அப்படி நெருப்பை எரிகிறா போல நீங்க நினைச்சுங்கோங்கிற பயர்வாலுங்கிறான கம்ப்யூட்டர்ல. இது நாம தான் சொல்லணும். திக்பந்தா இதெல்லாம் மந்திர சாஸ்திரத்துல இருக்கு. தினந்தோறும் காயத்ரி மந்திரம் தோறும் போர்கோசுரம் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியல. ஏன் அப்படி பிரகாச வடிவமாக பகவான் இருக்கிற ருத்தா அவருடைய எழுத்து இருக்கே ஏகாட்சரம் ஓம் என கொடுக்கிறான அர்த்தம் எல்லோருக்கும் புரிகிற மாதிரி வட்டம். ஆனா கிரகஸ்தாலாம் அது சொல்லப்படாதே அப்படிங்கிறது சில பேர் சொல்ற. நம்ம சொல்லலையேன்னு காயத்ரி சொல்லும் பொழுது சொல்லிட்டு இருக்கோம், பஞ்சாட்சரம் சொல்லும் பொழுது சொல்லிட்டு இருக்கோம், திருவட்டாட்சரம் சொல்றப்ப சொல்லிட்டு இருக்கோம், கணபதி மந்திரம் சொல்றப்ப சொல்லி கொண்டிருக்கோம். ஓங்காரத்தை சொல்லாத யாரும் இல்லை. ஆனால் ஓங்காரத்தை மட்டும் தனியாக பண்றதுங்கிறது மட்டும் தனியாதிகளுக்கு. ஆகையால் நாமும் உபாசம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஓங்காரத்தை இல்லாம எதையும் யாரும் பண்றதில்லை. அப்படிப்பட்டதான ஓங்காரமான சத்தமான ஒரு பொருளாக ஒரே எழுத்தாக பகவானுடைய ஸ்வரூபம். அவர் மந்திர வடிவமாகவே இருக்கிறார். மந்திரத்தினால சொல்லப்பட்டவராகவும் மந்திரமாகவும் வேத ஸ்வரூபமாகவும் பகவான் இருக்கார். அவர் அப்படி ஸ்தாபனா இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் குளிர்ச்சி சாதனமாகவும் இருக்கார், ஒளியாகவும் இருக்கார். அப்படிங்கிறது சந்திராம்சு பாஸ்கரத்யுதி